ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 3 மந்த்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அதே மாதிரிக்கு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு 3 மாதமும் 13 வாரமாக பிரிக்கிறாங்க. ஒரு முழு கால கர்ப்பம் என்பது 40 வாரம் வரைக்கும் இருக்குது. கர்ப்பகாலம் என்பது 9 முதல் 10 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும். இதை எப்படி கணக்கிடுவாங்கன்னா, உங்களோட லாஸ்ட் மந்த்து பீரியட்ஸை வச்சு தான் கணக்கிடுவாங்க. உங்களோட கர்ப்பத்தோட ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு உங்களோட உடல்கள்லேயும் உணர்ச்சிகள்லேயும் நிறைய மாற்றங்கள் நிறைந்திருக்கும். இது மிக கடினமான நேரமாக இருக்கலாம். சாதாரண நாட்களை விட கர்ப்ப காலத்தில் உங்களோட ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கும். இந்த ஹார்மோன் மாற்றம் தான் உங்களோட கர்ப்பகால அறிகுறியாக தென்படும். முதல் 3 மாதத்தில் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. நீங்கள் உங்களோட வயிறு தெரியலனாலும் கூட உங்கள் கர்ப்பப்பை விரிவடைந்து உங்களோட ரத்த அளவு அதிகரிக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 4 வாரத்துக்குள்ளே உங்களோட குழந்தையோட முக்கியமான கட்டமைப்புகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அவங்களோட சிறிய செல் கூட்டமாக உருவாகுது. இதெல்லாம் வளர்ந்து அம்யூனோட்டிக் பையும் நஞ்சு கொடியும் உருவாக ஆரம்பிக்கும். இது தொப்புள் கொடியாகவும் மாறும். குழந்தையோட மூளையும் அவங்களோட முதுகுத்தண்டும் உருவாகிரும். இது போல் சுற்றி இருக்க உறுப்புகளும் உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு முகம், அது மாதிரிக்கு கண்களுக்கான வட்டங்கள், அவங்களோட வாயோட ஆரமும் இதெல்லாம் வடிவம் கொடுக்கும். இந்த 1லேருந்து 4 வாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கரு கால் அளவு அங்குலம் நீளம் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கும்ல அரிசி, அதை விட குட்டியாக இருப்பாங்க. அதுதான் கருன்னு சொல்கிறேன். அடுத்து 5லேருந்து 8வது வாரம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா, கன்சீவ் ஆகி 6வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட நுரையீரல், இதயம், காது, கை, கால்கள் எல்லா உறுப்புகளுமே உருவாக ஆரம்பிக்கும். குழந்தையோட எலும்புகள் திசுக்களை மாற்ற தொடங்கும். குழந்தையோட தலை மற்ற பகுதியை காட்டிலும் அவங்களோட உடலோட ஒப்பிடும்போது அவங்க தலை மட்டும் பெருசாக இருக்கும். இப்போ அவங்க மனுஷமானிக்கே தெரிவாங்க. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வாய், மூக்கு, முகம்லாம் இருக்கும். அதே நேரத்தில் இதய துடிப்பை உறுதிப்படுத்த நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க. இந்த டைமில் உங்களோட 8வது வார முடிவில் உங்கள் கரு முழுமையாக உருவாகிருக்கும். ஒரு அங்குலம் நீளம் வரைக்கும் இருப்பாங்க. அதாவது ராஸ்பெரி அந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி 9லேருந்து 12 வாரத்துக்குள்ளே என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு 3 மாத முடிவில் இருக்கீங்க. குழந்தையோட கால் விரல்களும் அவங்களோட நகங்களும் இருக்கும். அவங்களோட கையையும் வாயையும் திறந்து மூடுவதன் மூலம் நகரத் தொடங்குவாங்க. குழந்தையோட சிறுநீரும் அவங்களோட செரிமான அமைப்பும் முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த 12 வார முடிவில் குழந்தையோட ஹார்ட் பீட்டை நல்லா கேட்க முடியும். இது அல்ட்ராசவுண்டில் பார்க்கலாம். இந்த வாரத்தில் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது 12 வார முடிவில் 3லேருந்து 4 அங்குலம் நீளமாக மாறியிருப்பாங்க. ஒரு பிளாம்பழம் வரைக்கும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 மாதம் ஏன் முக்கியம்னா, கருவோட முக்கிய உறுப்புகளும் அவங்களோட உடல் அமைப்புகளும் வளர்ச்சி அடையுது. இந்த நேரத்தில் நச்சுக்களும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளும் உங்களுக்கு தொற்றுகள் ஏற்படக்கூடியதும் குழந்தையோட வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும். இதனால் கூட உங்கள் குழந்தையோட பிறவி கோளாறு ஏற்படும். இதனால் இந்த 3 மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் பொதுவான அறிகுறி உங்கள் ஹார்மோனோட மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் மார்பகத்தில் மென்மையாகவும் பெரிதாகவும் உணரலாம். ஃபஸ்ட்டு 3 மாதம் முடிகிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு இன்னர்வேர் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மார்பகத்தில் இருக்கக்கூடிய நரம்பு ரத்தத்தை அதிகமாக எடுத்து செல்கிறனால லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். உங்களோட மார்பகத்திலும் முளைக்காம்புகளிலும் கருப்பாக ஆகலாம். அடுத்து குமட்டல், காலையில் வாந்தி எடுக்கலாம். இது கன்சீவான ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். பகல்லையும் இரவு முழுவதும் கூட வாந்தி வரலாம். ரொம்ப லைட் வெயிட் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. கொழுப்புள்ள உணவுகளையும் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். சிலருக்கு இஞ்சி கொண்ட உணவுகள் சாப்பிடுவதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும். ஹார்மோன் மாற்றத்தினால உங்களோட மனநிலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பயம், பதட்டம், உற்சாகம், அழுகை எல்லாம் மாறி மாறி வரும். அதனால் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் ஹஸ்பண்டோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சோர்வாக இருப்பார். ஃபஸ்ட்டு 3 மாதம் உங்கள் உடல் கடினமாக உழைக்கும். எப்பயும் இருக்க டயர்டை விட அதிகமாக இருக்கும். அதனால் ஓய்வெடுக்க மறக்காதீங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்து தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கும். அடுத்த 3 மந்த்தெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அடிக்கடி சிறுநீர் கழித்தலும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கன்சீவ் ஆகும்போது கர்ப்பப்பை சிறுநீர் பை அழுத்துறதுனால இது ஏற்படுது. முகத்தில் பருவும் பிற சரும மாற்றங்களும் ஏற்படும். இது எதனால் ஏற்படுனா, கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றத்தினாலும் உங்களோட சருமத்தில் அதிக எண்ணெய் சுரப்பை ஏற்படுத்தும். அதனால் ஒரு சிலருக்கு முகப்பரு எடுக்கும். இது மோஸ்ட்லி செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு மாறிடும். லேசான மூச்சு திணறல் ஏற்படலாம்.
ஃபஸ்ட்டு 3 மந்த்து வந்து கவனமாக இருக்கணும். அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ தான் குழந்தையோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். டாக்டர் குடிக்கக்கூடிய டேப்லெட்டான அயர்ன் டேப்லெட்டும் ஃபோலிக் அமிலம் டேப்லெட்டும் அது மாதிரி கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்கணும். ஃபோலிக் அமிலம் எடுக்கும்போது மூளை வளர்ச்சிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.